இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு அதிமுக தயாராகி வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சந்தானத்திடம் கேட்கலாம். சந்தானம், 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிறார்கள். தொடர் தோல்வி, ஒன்றிணைக்க வேண்டும் கட்சியினை அப்படின்ற தொடர் முழக்கங்கள், இவற்றுக்கெல்லாம் மத்தியில மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டம் இருக்க போகிறது. என்ன நோக்கமாக இருக்கிறது? முக்கியமான தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுகிறதே, என்ன விவரம்? திலகவதி, நீங்க சொன்னபடியே வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு தான் முழுமையா இருக்கக்கூடிய நிலையில அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் என்பது 9:30 மணிக்கு அதிமுகவுடைய அவைத்தலைவர் தலைமையில தொடங்கி இருக்கிறது. இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கான கடிதம் என்பது செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள், அதே போன்று சிறப்பு பங்கேற்பாளர்களுக்கு கடிதம் என்பது 15 நாட்களுக்கு முன்பாகவே அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பில் இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் 16 தீர்மானங்கள் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சினை, டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாகவும், அதே போன்று டங்ஸ்டன் அந்த ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய வலியுறுத்தி தீர்மானம் கொண்டு வரப்பட இருப்பதாக தெரிகிறது. இது ஒருபுறம் தீர்மானம் மற்றொரு புறம் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் டெபாசிட் எழுந்திருக்கிறாங்க. இதனால இது தொடர்பாக கள ஆய்வு குழு அமைக்கப்பட்டு 224 தொகுதிகளில் ஆய்வு செய்யும் போது பல்வேறு தொகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டது. குறிப்பாக உட்கட்சி தேர்தலை நடத்த வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கைகளோடு பல்வேறு தொகுதிகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டது செய்தியாக இருந்தது. எனவே இந்த செயற்குழு கூட்டத்திலே உட்கட்சி தேர்தலை நடத்துவதற்கான தீர்மானமும் கொண்டு வரப்பட இருப்பதாக நமக்கு தெரிகிறது. எனவே இந்த ஒரு செயற்குழு கூட்டம், பொதுக்குழு கூட்டம் என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் ஒற்றுமை குறித்தான பார்வைகள் இருந்தாலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் அதே போன்று மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இணைப்பு என்பது இல்லை. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அதிமுக செயல்படும் அப்படின்றத தீர்க்கமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த பொதுக்குழுல அது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்படுமா அப்படின்னு தான் ஒரு பார்வையா இருக்கு. வழக்கமாக அதிமுக மற்றும் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டங்கள்ல செய்தியாளர்களுக்கு அனுமதி என்பது வழங்கப்படும். இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் யாருக்குமே அனுமதி இல்லை அப்படின்றதும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அது வெளியே தெரிய வேண்டாம் என்ற நோக்கத்திலே இந்த முடிவுக்கும் எடுக்கப்பட்டிருப்பதாக தான் நமக்கு தெரிகிறது. இருப்பினும் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு இன்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கட்சியினுடைய உட்கட்சி தேர்தல், அதே போன்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஜனவரி மாதம் முதல் பார்த்தோம்னா நேரடியாக ஒவ்வொரு தொகுதியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அந்த சுற்றுப்பயண விவகாரம் தொடர்பாக ஒரு விரிவான ஒரு பொதுக்குழு கூட்டமாக இருக்கும் அப்படின்றதான் தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக வர 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது செயற்குழு பொதுக்குழு கூட்டம். ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. என்னென்ன நோக்கம் என்பது குறித்தும் பதிவு செய்திருக்கிறீர்கள். நன்றி சந்தானம், உங்களுடைய விவரங்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.